ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. தவறை தவறு என்று தைரியமாக சொல்லுகிறவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. கர்த்தர் அப்படித்தான் பிசாசோடு பேசினார். கர்த்தர் அப்படித்தான் அன்றைய திருச்சபை தலைவர்களான பரிசேயர், சதுசேயர், வேதபாரகரோடு பேசினார். எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு 31 வயது வாலிபன் அவர் முன்னிலையில இருக்கிற திருச்சபையின் சட்டதிட்டங்களை, நியாய பிரமாணங்களை கரைத்து குடித்த அந்த சபைகளிலே நாங்கள் தான் இந்த நியாய பிரமாணத்துக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லுகிற வேதபாரகரை பார்த்து, மாயக்காரரே, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே என்று சொல்லுவார் என்று சொன்னால் அவருடைய இருதயத்திலே ஒளிவு மறைவு கிடையாது. அவர் தன்னுடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு வைத்து நம்மளை போல மாயக்காரராக இருந்திருப்பார் என்று சொன்னால் அந்த சீஷர்களை தனியாக அழைத்து கொண்டு வைத்து வேதபாரகன் மோசம், பரிசேயன் மோசம், இவன் மோசம், அவன் மோசம் என்று அவர்களிடத்திலே பேசிவிட்டு போயிருப்பார். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய இருதயத்தில் உள்ளதை தைரியமாக சொல்லும்படியாக ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தார். இன்றைக்கும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் தவறை தவறு என்று சொல்லுங்கள். நீங்கள் நன்றாக ஜெபியுங்கள், நீங்கள் நன்றாக வேதத்தை வாசியுங்கள். வேதத்துக்கு புறம்பாக சொல்லப்படுகிறது எவ்வளவு பெரிய பரிசுத்தவானிடம் இருந்து வந்தாலும் அது தவறுதான்.